திருச்சி தெற்கு மாவட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மன்ற உறுப்பினர்கள் நடத்தும் ஆண்கள் மற்றும் மகளிருக்கான கால்பந்து போட்டியினை காலை தொடங்கி வைத்து இன்றைக்கு அந்த மாணவர்களுக்கெல்லாம் அந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பரிசளிக்கின்ற விழா. அதோடு சேர்த்து கலைஞர் கருத்தரங்கம் என்கின்ற இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஐயா NVN அவருடைய பெயர்த்தை டாக்டர் கனிமொழி அவர்களையும், என்றைக்கு அழைத்தாலும் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் அழைப்பை இன்றைக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆக இருவரையும் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்று அமர்ந்திருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் இனிகோ அவர்கள் அவர் உரையாற்றும் போது சொன்னது போலதான் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு என்று இருக்கின்ற அந்த பெருமையெல்லாம் இங்கே மிக அழகாக மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். ஏன் குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கான செயல்வீர் கூட்டத்தை கடந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதியே தொடங்கிய ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டிலே எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் தான். தொடங்கிய அந்த தொகுதி என்பது என்னுடைய திருவெரும்பூர் தொகுதி. ஆக இன்றைக்கு எங்களுடைய திருவெரும்பூரும் கிழக்கும் சேர்ந்து 3 மாவட்டங்களிலே முதல் மாவட்டமாக திருச்சி தெற்கு மாவட்டம் தான் 1,35,000 வாக்குகள் அதிகமாக பெற்று தந்தது என்கின்ற பெயர். அதிலும் எந்த தொகுதியில் முதலாக நாங்கள் செயல்கள் கூட்டத்தை ஆரம்பித்தோமோ அந்த திருவெரும்பூர் தொகுதி தான் 69,828 தொகுதி என்று 6 சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்த தொகுதி. அதோடு சேர்த்து இன்னொரு பெருமை, எங்களுடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதி தான் அதிகப்படியான வாக்குகள் பதிவாய் 57% வாக்குகள் பதிவான தொகுதி எங்களுடைய கிழக்கு தொகுதி. ஆக எல்லா விதத்திலும் இன்றைக்கு சிறப்பை பெற்றிருக்கின்ற ஒரு திருச்சி தெற்கு மாவட்டம். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருந்தாலும் எல்லோருக்கும் இருக்க போன்ற ஒரு ஏக்கம் தான், இன்னும் ஒருத்தரை நம்ம கூப்பிடாம இருக்கோமே. ஏன்னா அவருக்கு பல்வேறு பணி, தலைவர் கூப்பிட்டு இங்கே போ அங்கே போ டெல்லிக்கு போனால் போய் ஆகணும், ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் என்று சொன்னால் அவரை தான் கூப்பிடுவாங்க. அப்படி பல்வேறு பணிகள், அப்படி எத்தனை பணிகள் இருந்தாலும் இவர் என்னைக்காச்சும் சொன்னாலும் வந்து தான் ஆகணும், திருச்சிக்கு வந்து தான் ஆகணும். பேரில் மட்டும் திருச்சி வச்சுட்டா ஊர் சுற்றிக்கிட்டே இருக்க முடியுமா, வந்து தான் ஆகணும் அப்படி என்று நாங்களும் காத்து கொண்டிருந்தோம். ஆக அந்த விதத்தில் தான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இதை சொல்வதற்கு காரணம், ஒவ்வொரு முறையும் 6ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு நான் நேரடியாக போவேன். இந்த தடவை நான் போகலை. எப்போ யார் அங்கே போனாலும் அங்கே ஒரு கொடியை ஏற்றி விட்டு அங்கே இருக்கின்ற ஒரு கட்சிக்காரரை கூப்பிட்டு கலைஞருடைய 50 முழக்கத்தை சொல்லு அப்படிம்பார். அவங்க சொல்லி அவங்க எல்லாம் திருத்தி அவர் சொல்ல வைப்பார். ஆக அன்னைக்கு போகவில்லை என்று சொன்னாலும் இன்னைக்கு இந்த மேடையிலே அந்த 50 முழக்கத்தை சொல்லி உங்களுடைய பிறந்த நாளை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். நமது மாநிலங்களுடைய குழு தலைவர், கொள்கை பரப்பினுடைய செயலாளர், என்னுடைய பாசத்திற்குரிய மாமா நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மாமா திருச்சி சிவா அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாமா எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நான் ஒரு டெஸ்ட் இன்ஜினியர். என்னுடைய வேலையை பார்த்தீங்கன்னா எங்கே தப்பு அதை கண்டுபிடிக்க தான் என்னோடய வேலையை. ஆனால் இன்றைக்கி அந்த வேலையை அரசியல்வாதியாக வந்து செஞ்சு எங்களெல்லாம் பண்படுத்திக்கிட்டு இருக்காரு. யார் தெரியுமா? இங்கே அமர்ந்திருக்கிற என்னுடைய ஆசிரியர் மாமா திருச்சி சிவா தான். என்னம்மா அப்படிலாம் நீ பாட்டு எல்லாம் நோட்டீஸ் நினச்சி அதில் எங்கடா உனக்கு மட்டும் MCAன்னு போட்டிருக்கு, எனக்கு படித்த படிப்பை காண வேண்டாம். ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் பெருமைப்பட்டேன். கல்வியோடைய அவசியம். மாமாவுக்கு நாங்கள் BA MAலாம் உங்களுக்கு சுருக்கலாம் நாங்கள் விரும்பலை. நீங்கள் அனைத்தையும் தெரிந்தவர். எங்களை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஆசிரியர் நீங்கள், அவ்வளோதான். MCAலாம் ஒன்றுமே இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி. ஆக அப்படி இன்றைக்கு உங்களை அழைத்து இந்த கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஆசை. இதே நேரத்தில் இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தந்திருக்கின்ற எங்களது அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக உழைக்க நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக உழைப்போம். உங்களுடைய நம்பிக்கையை தொடர்ந்து நாங்கள் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற அந்த அறிவுரை. ஆக இன்றைக்கு நான் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள்,
அது ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் சரி, மாவட்ட உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்ட ஊராட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தாலும் சரி, மண்டல குழு தலைவர், இப்படி எல்லா விதத்திலும் சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரிலிருந்து அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இதை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லும்பொழுது, இதற்கெல்லாம் சேர்த்து திருச்சி மாவட்டத்தினுடைய மூத்த மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மாமா திருச்சி சிவா. அவர் கலந்துக்கிட்டாதான் இது சரியா இருக்கும் என்று இன்றைக்கு அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இப்படி இங்கே வந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய என்விஎன் அவர்களுடைய பேர்த்தி, அன்பில் பேரன் என்விஎன் பேர்த்தியை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது எங்களுக்கான பெருமை தான். அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற பர்வீன் சுல்தான் அவர்கள், நம்முடைய முத்தமிழர் கலைஞருக்கு எல்லை சாமின்னு கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க தான் இன்னைக்கு. இப்படி இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய வாழ்நாளில் இந்த நாள், இங்கே நீங்கள் செலவிடுகின்ற இந்த மணி நேரம் அது எவ்வளவு முக்கியம் என்பது அவங்களுடைய பேசும்பொழுது அந்த கருத்துக்களை தயவு செய்து உள்வாங்குங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அடிமட்ட தொண்டனும் திமுறோடு இருக்கிறானே, அதற்கு என்ன காரணம் என்பதை புரிய வைக்கக்கூடிய பேச்சாக அது அமையும். அந்த விதத்தில் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற இவர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவடைந்துருச்சு, அவ்வளோதான், அடுத்த வேலையை பார்க்கலாம் கிடையாது. கலைஞருடைய புகழை பாட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற நன்றி கடனாக இருக்க முடியும். மேடையில் இருக்கின்ற நாம் எல்லாம் இங்கே நிற்கிறோம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அண்ணன் KN சேகரன்லேருந்து, அண்ணன் மதிவானன்லேருந்து, துணைமேயர் திவ்யாலேருந்து, அண்ணன் KSM கருணாநிதிலேருந்து, இப்படி தொடர்ந்து எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் யார்? பொறுப்போடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொறுப்பை வழங்கியவர் யார்? முத்தமிழர் கலைஞர். அவருடைய வழியில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, தயவுசெய்து நான் சொல்கிறேன், இது அரசியல் கட்சி அல்ல, இது மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தில் நாங்கள் எல்லாம் மக்களுக்காக இயங்கக்கூடியவர்களாக, உங்களுக்கான சேவர்களாகத்தான் இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். வெற்றி தேவைதான், வெற்றி கொண்டாட வேண்டும் தான். ஆனால் தலைவர் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் கொண்டாடினா முடிங்க, அடுத்த வேலையை பாருங்கள். நம்மளை நம்பி வாக்களித்த மக்களுக்கு எப்படி நம்ம உண்மையாக இருக்கணும், அவருடைய தேவைகள் எப்படி நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் எங்கேருந்து வருது? அவர் கலைஞரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம். நாங்கள் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கிட்டருந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடம் இது. இப்படி தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றுவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கான இந்த வெற்றி என்பது, முதல் வெற்றி என்பது தொடர் வெற்றியாக என்றைக்குமே இருக்க வேண்டும். உங்களுக்கு உழைக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களையும் நம் அனைவருடைய கரகோஷத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய அமைச்சர் அவர்களுக்கு